இப்ப ஆரம்பிச்சிருக்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலை அதே யார் சொல்றது? அந்த அபிராமியோட நிழலே வேணாங்கிற. ஆனா இந்தம்மா அந்த அபிராமியோட சம்பந்தி ஸ்ரீனிவாசனோட மகனுக்கு உமா கம்பெனில வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? கேட்டு சொல்லுமா. சொல்லேம்மா. கேக்குறான்ல. என்ன சொல்றது மாமா? என்ன சரியா புரிஞ்சுக்கவும் இல்ல, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கவும் இல்ல. என் மேல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் பண்றதெல்லாம் பார்த்தா தப்பாதான் தெரியும். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? நான் பண்றது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்க நாள் ஆகும். ஏன்னா அபிராமி கெட்டவங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கவே உங்க புள்ளைக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அமர வேதனைப்படுறது அவர் குணமாயிடுச்சு. இது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எவ்வளவோ விஷயத்துல. ஷாமும் கௌதமும் நல்லவங்கன்னு இப்பவே என்னால எப்படி புரிய வைக்க முடியும்? வேண்டாம், எனக்கு புரிய வேண்டாம். யார் எனக்கு புரிய வைக்கவும் வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அபிராமியால நம்ம பட்டதெல்லாம் போதும். திரும்ப திரும்ப நம்ம முட்டாளாக வேண்டாம். ஆனா இந்த அம்மா பண்றதெல்லாம் பார்த்தா எப்ப என்ன நடக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு உன் கவலை, எனக்கு ஏன் கவலை? நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறது சண்டை போட்டுக்கிறதுக்கு தானே. இப்படி இருந்தா எப்படிரா? திரும்ப திரும்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரூபத்துல சண்டை சச்சரவு வருதே தவிர சமாதானம் ஆகிற வழியே காணோம். உன்னையும் சாந்தியையும் நானும் உங்க அப்பாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீதான் சாந்தியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ராஜி, அவன் இவளை புரிஞ்சுக்கலையோ சாந்தி அவனை புரிஞ்சுக்கலையோ எனக்கு ஒண்ணு புரியுதுமா. இவங்க இப்படியே போய்கிட்டு இருந்தா இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. யாராவது ஒத்துராது விட்டு கொடுக்க பழகிங்கப்பா. மாமா வாங்க மாமா. அத்த என்னம்மா? அத யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யாருமா வந்திருக்காங்க? மாமா உங்களை கூட்டிட்டு. இருமா, நான் யாரையும் கூட்டு போ வரல. எங்கடி நீ பெத்த உன் அருமை புள்ள? கூப்பிடவன. ஏ அவன் என்ன பண்ணா? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு பதிலா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பால் அடிச்சிருக்கலாம். என் மூஞ்சில காரி துப்பி இருக்கலாம். இல்லன்னா என் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டிருக்கலாம். என்னாச்சு மாமா? ஏமா கேட்க மாட்ட? இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருந்தும் உன் புள்ள ஒரு பிச்சைக்கார மாதிரி கை நீட்டி சம்பளத்துக்கு வேலை பாக்குறானாமே 4 பேர் என்ன கேவலமா கேக்குறாங்க. கேவலமா தான் பேசுவாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அப்படி பேசுறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய முட்டாளா தான் இருப்பாங்க. நான் உன்ன எங்க அப்பா காசுல வெட்டித்தனமா குடிச்சு சீட்டாடி அது எல்லாத்தையும் காலி பண்ணலையே. நான் உங்க சொத்துல ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்லி சொந்தமா ஒரு வேலைக்கு போயிருக்கேன். அதுல என்ன தப்பு? பேசுவடா, பேசுவ. ஏன் பேச மாட்டேன்? இப்ப பேசுற பாரு. இதெல்லாம் நான் கொடுத்ததுடா, நான் கொடுத்தது. ஸ்கூல்ல இருந்து காலேஜ், அதுக்கப்புறம் அமெரிக்கா வரைக்கும் மாசம் மாசம் டர்ம் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்னு எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேனே. அது எந்த பணம்? என் பணம். அப்ப இல்லாத வைராக்கியம் இப்ப வந்துருச்சாக்க உனக்கு? அப்பெல்லாம் எங்க அப்பா நல்ல அப்பா, நேர்மையானவர், நாணயமானவர். ஆனா ஆனா இப்ப எங்க அப்பா ரொம்ப கெட்டவர். நிறைய பணம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறாரு. அந்த பணம் காசெல்லாம் சுத்தமா வேணாம்னு சொல்லி தான் நான் இங்க தனியா வந்துட்டேன். என்னங்க என்னங்க இது எனக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை. நீ கொஞ்சம் அமைதியா இரு. கௌதம். மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாதான் இவர் கொஞ்சமாவது உரைக்கும். அன்னைக்கு என்னவோ பெருசா பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டி கையெழுத்த போட்டு கையை கழுவிட்டு போனாரு. இப்ப என்ன பெருசா உறவு உரிமை வந்து ஆடுது? கௌதம் இருங்கம்மா. இவர் நினைச்சா உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாரு. அப்புறம் நடு கூடத்துல ஒண்ணு நிட்டு லபோதிபன் கத்துவாரு. இவர் இஷ்டப்படி ஆடுறதுக்கு இது ஒண்ணு அவர் வீடு கிடையாது. நான் சொந்தமா வாடகை கொடுத்திருக்கிற என்னோட வீடு. மரியாதை கேட்கறதுக்கு வெளில போக சொல்லுங்கம்மா. நான் வெளியே வேலை பார்க்கறது கௌரவ குறைச்சல்னா அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ற இவருக்கு என்ன பொண்ணாட பத்தியா கௌரவிப்பாங்க?
பேசுறா, பேசு. இதெல்லாம் நீயா பேசல, உன்னை பேச வைக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. நான் யார்கிட்டயும் ஆலோசனை கேட்கவும் மாட்டேன், யாருக்கும் ஆலோசனை சொல்லவும் மாட்டேன். என் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் செய்வேன். நிறுத்துட. உங்க அப்பா கிட்ட இப்படிதான் பேசுறதா? ஏமா, நீ நிஜமாவே பேசுறியா இல்ல நடிக்கிறியா? பாத்தீங்களாமா, பாத்தீங்களா? நடிப்பே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க இவருக்கு அப்படிதான் தோணும். போட உள்ள, போட உள்ள, போடன்னு சொல்றல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவரா ஒன்னும் அந்த வேலைக்கு போகல. அத வேண்டான்னு முதல்ல மறுத்தவரே அவர்தான். நான் தான் போய் அவர் அங்க சேர சொன்னேன். அவர் படிச்ச படிப்புக்கு பயன்படுற மாதிரி ஷாமனா அவரை ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா தான் அங்க சேர்த்துட்டு இருக்கான். அவர்கிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கான். அவர் ஒன்னும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. உங்க கௌரவத்தையும் அவர் கெடுக்க நினைக்கல மாமா. விதி, என் பையன் சரியில்லை, நீயும் சரியில்லை. இப்போ என் மருமக அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கிறா. விதி முடிஞ்சா அதுங்களுக்கு புத்தி சொல்லி வை. கடவுள் தான் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். எது சுகம் எது அறிந்தது போலே கணா கண்டேனடி தோழி, கணா கண்டேனடி, கணா கண்டேனடி, கணா கண்டேனடி, கணா கண்டேனடி. காவல்துறை அறிவிப்பு. இந்த படத்தில் காணப்படும் கோவிந்தன் என்ற கைதி மத்திய சிறைச்சாலையிலிருந்து தப்பிவிட்டார். இவனை கண்டுபிடித்தால் அல்லது இவனை பற்றிய தகவல் இருந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, சென்னை மாநகர கண்காணிப்பாளர் அலுவலகம், சென்னை 8. 500 ரூபாய் நோட்டை கட்டுக்கட்டா வச்சிருந்தானே, விட்டுட்டேனே. அடப்பாவி, திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி என்ன புலம்பு விட்டுட்டானே. கோவிந்தா, கோவிந்தா. இந்த வீட்டுல சுதந்திரமா புலம்புறதுக்கு கூட வழி இல்லாம இருக்குது. ஹலோ, யாரு? டேய் நல்லா, நீயான போன் எடுத்த? டேய் கோவிந்தா, உனக்கு ஆயுசு 100டா. வேணாண்டா சாமி, இந்த போலீஸ் கிட்டவும் கந்து வெடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஓட முடியலடா. ஆமா, எங்கடா உங்க முதலாளி அம்மா அபிராமி? ஆபீஸ்க்கு போயிட்டாங்களே. ஆமா, எது கேக்குற? சும்மா தான்டா. என்ன இருந்தாலும் அவங்க வீட்டில் தங்கியிருந்து அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டேன்ல, அதனால தான் கேட்குறேன். ஆமா, நீ எப்படிடா இருக்க? என் சோகத்தை கேட்காதப்பா, நான் போன்லயே எழுதுருவேன். ஏடா, என்னாச்சு? கோவிந்தா, கொத்தடிமேன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த அடிமை மாதிரி மாச சம்பளத்துக்கு மாடா உழைக்கிற அந்த மகாலட்சுமி வேண்டா வெறுப்பா என் சம்பளத்தை தரா. ஒரு போனஸ் உண்டா, ஊதிய உயர்வும் உண்டா? ஆனா கோவிந்தா, நீ இங்க இருக்கும்போது எனக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லாம வாழ்ந்தேன்பா. இப்ப மட்டும் என்னடா, நான் இருக்கேன்ல, நீ கவலையே படாத. ஆமா, உன்னை ஊரே தேடுது, நான் எங்க பாக்குறது? நானே தரிசனம் கொடுத்தா எங்க வேணாலும் பார்க்கலண்டா. அது சரி, எங்க வருது? நீ இருக்கிற இடமும் தெரியல, கையில காசு இல்லப்பா. சொல்றேன், கவனமா கேட்டுக்க. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கோ. அந்த இடத்துக்கு வந்த உடனே உன்னை பார்த்துட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். நல்லா கோவிந்தனை நம்பினார் கைவிடப்படார். நம்பிக்கையோட வாடா. வந்துடுற.
இந்த வீட்டு மகாலட்சுமி வரத்துக்குள்ள நாம போய் நம்ம தனலட்சுமிய பறிச்சுட்டு வந்துட வேண்டியதான். அதுதான் நல்லா. நம்ம ப்ராடக்ட் பட்டு சம்பந்தமானது. இதுக்கு டிசைன்ஸ் ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் விளம்பரம். டிவில, பேப்பர்ல, ஹோர்டிங், வினைல் போர்டு, இது மாதிரி நிறைய விளம்பரம் செய்யணும். அதுக்கு ஒரு நல்ல மாடலிங் வச்சு ஒரு போட்டோ செஷன் வைக்கணும். ஷாம், எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு பப்ளிசிட்டி டிசைன்ஸ்க்கு போட்டோகிராஃப்ஸ் எடுக்க சொல்லுவோம். இல்ல ராஜ், மாடலிங் போட்டோகிராஃபுங்கிறது வேற, இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபுங்கிறது வேற. நல்ல போட்டோகிராஃபர், அதுவும் மாடலிங்ல லீடிங்கா இருக்கணும். அவங்கள கூப்பிடணும். வெரி வெல் டன். பேப்பர்ல நம்ம ஆட் கொடுத்துருவோம், நம்ம வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு மும்பையில பங்கஜ் மேத்தான்னு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. அவருக்கு சென்னையில கூட ஒரு பிரான்ச் இருக்கு. பெரிய பெரிய அசைன்மெண்ட்ஸ்னா அவரே நேரடியா வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஷாம், சில்க்ல அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்பா. அவர் கிடைச்சிட்டா ஓகே. சப்போஸ் அவர் கிடைக்கலன்னா ஹரி இருக்காரு, மேனன் இருக்காரு, மோனிகா கூட இருக்காங்க. அவங்கள ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க எங்கேயோ இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பட் இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு வேண்டியப்பட்ட போட்டோகிராஃபர் இருக்காரு. யாரு ஷாம்? நம்ம தினேஷ் தான். தினேஷா? ஆமா, நம்ம சுவாதியோட ஹஸ்பண்ட். ஹீ இஸ் an expert in model photography. அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற டாப் லீடிங் மாடல்ஸ் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. பட் அவரோட நேரம் அவரால பெருசா வர முடியல. இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ நிறைய ஒர்க் பண்ணல, பட் எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே, அவரை பத்தி நீங்க இவ்வளவு சொல்லும் போது எனக்கு நோ அப்ஜெக்ஷன். நாம கேக்குறதெல்லாம் சரி, ஆனா தினேஷ் ஒத்துக்குவாரா? நிச்சயமா. ஏன்னா போய் பேச போறது சாந்தி அக்கா. அண்ணே, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்க கூடாது, கிளம்பலாமா? என் நண்பன் வரான், அவனை இப்ப பார்த்துட்டு தான் போகணும். ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்கேன். யாருண்ணே? என் நண்பன் குசேல இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் பரிசு கொடுத்து அனுப்பணும். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க நண்பன் போலீஸ் தானே? வாய மூடுறா. என் நண்பன் நல்லா வர்றான். அண்ணன் பிரபுடா என் நண்பன். டிரைவர், என் நண்பன் வந்துட்டான். 6 அடி, அதான் அவனுக்கு சிக்னல். டேய் நல்லா. டேய் கோவிந்தா. டேய், பேர் சொல்லாதடா. வாடா, வந்து வண்டியில ஏறு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தினதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஏண்டா இந்த வேன்லயே சுத்திட்டு இருக்க? டேய், ஒரே இடத்துல இருந்தா போலீஸ் பிடிச்சிடும் இல்லையா, அதனாலதான் அந்த வேலையே சுத்திட்டு இருக்கேன். கோவிந்தா, உனக்கு பயமே இல்லையா? டிவியில உன்னை பத்தி விளம்பரம் கொடுத்துருக்காங்கப்பா. போலீஸ் உன் போட்டோ போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஊரெல்லாம் தேடிட்டு இருக்குப்பா. டிவில பாத்தியா? ஆமா, பார்த்தேன். போலீஸ்ல மாட்டினா நான் பஞ்சர் தான், அது தெரியும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டுட முடியுமா? சரி சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கோவிந்தா, நீ வீட்டுக்கு வந்து போனதுல இருந்து அம்மா என்ன சந்தேகத்தோட பாக்குறாங்கப்பா. என்னால முன்ன மாதிரி அவங்கள்ட்ட பணம் கேட்க முடியலப்பா. இப்ப என்ன, உனக்கு பணம் தேவை, நான் கொடுக்குறேன் உனக்கு. ஆனாவா? ஆமா நல்லா. இப்ப நீ ஊருக்கு போயிட்டு அந்த மளிகை கடை அண்ணாச்சி கிட்ட பணத்தை கொடுத்து எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொடுக்க சொல்லி சொல்லணும். திரும்ப ஊருக்கா? ஏற்கனவே அம்மாட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்ட.
எனக்கு லீவு கிடைக்காதுப்பா. ம். இத நான் சொல்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்தியானா இத உனக்கு தரேன். என்ன சொல்ற? நாம இதை அங்க கொடுக்கலன்னா இவனால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா அபேஸ் பண்ண வேண்டியதான். என்னெல்லாம் ஏதோ யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, அம்மாட்ட லீவு கிடைக்குமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, என்கிட்ட கொடுத்துரு, எப்படியாவது கொடுத்துறேன். இத பாரு, நல்லா பணம் கொடுக்கறதுக்காக என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு போறேன், ஜாக்கிரதை. சரி சரி. அண்ணே, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருந்தா யாருக்காவது சந்தேகம் வரப்போகுதுண்ணே. ஐயோ கோவிந்தா, நான் கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சரி சரி, உன் பத்திரம் தான் என் பத்திரம். டேய் கோவிந்தா, பத்திரண்டா. பத்திரமா போயிட்டு. இந்த பையன் இவ்வளவு பணம் வச்சிருக்கானே, பணத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே ஆறல. இந்த பையன்ட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா வீட்டுல இருக்கும் போதே அவனுக்கு தெரியாம எக்கச்சக்கமா கறந்துருக்கலாமே. ஆமா, ஒருவேளை இவனை போலீஸ் பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவன்கிட்ட இருக்க பணம் எல்லாம் அரசாங்கத்துல போயிடும். அது தப்பு இல்ல, அந்த பணம் எல்லாம் என்கிட்ட தானே வரணும். அதுக்கு நான் என்ன பண்றது? பண்றேன், அத்தனை வர்த்தியா எங்கிட்டயே வர வைக்கிறேன். ஹலோ, விஜிபி டிராவல்ஸ். ஆனந்த், நான் தினேஷ் பேசுறேன். ஆமாப்பா, அந்த கரன்சி கேட்டிருந்தேனே, ஆமா, $1000 அனுப்பிச்சிரியா? ஓகேப்பா. நான் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட் பிடிக்கணும். ஓகேப்பா. ஸ்வாதி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டியா? நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும். என்ன பேச்சே காணோம்? அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால பேச்சு வரல.